பிள்ளைகளே, இன்றைக்கு லகர லகர எழுத்துக்களின் ஒத்த சொற்கள் பார்க்கலாம். பாருங்கள். அறம், தர்மம், ஒழுக்கம். அடம், கூராக்கும் ஒரு ஆயுதம், ஒரு தீட்டுறதுக்கு பயன்படுத்தும் ஆயுதம். அடை, பாதி. நொறுக்கி தூளாக்குதலையும் அரை என்று சொல்லுவோம். அறை, வீட்டின் ஒரு பகுதி. அறை, கன்னத்தில் அறைதல், அறை. அடுத்ததை அவதானியுங்கள். அன்னம், அன்னம் சோறு, சாதம். ஒரு பறவை அன்னப்பறவை என்னும் இருக்கு. அன்னம், உள்நாக்கு, மேல்வாய், அன்னம். அலி, ஆணோ பெண்ணோ என்று கூற முடியாதவர். அழி, இல்லாமல் செய்தல், அழித்தல். அழி, கொடு, பரிசளிப்பு. ஆள், ஆலமரம். ஆள், ஆழம். ஆள், ஒரு மனிதர். கொம்புளானா, கொம்புள்ளன்னா, மவுள்ளன்னாவை அவதானியுங்கள். ஆனி, ஒரு மாதம், வைகாசிக்கு அடுத்து வருவது. ஆணி, பலகை, இருக்க பயன்படும் இரும்பாணி. குரல், மனித ஒலி. குறள், திருக்குறள். ஒளி, வெளிச்சம். ஒலி, சத்தம். ஒளி, அழித்தல், ஒளித்தல். உழவு, உலாவுதல், உலாத்தல். உழவு, கும்புளானா, வேவு பார்த்தல். உழவு, மௌலானா, ஏர், உழவு தொழில், ஏர் தொழில், உழவு தொழில். வாள், மரம் அரியும் வாள். வாள், ஒரு உறுப்பு, குரங்கு வாள். வாழ், வாழ்க்கை, வாழ்தல், மவுள்ளனா. மழை, நீர்த்துளி. மலை, குன்று, சிகரம். குறவர், ஆசிரியர். குறவர், குறிஞ்சி நிலத்தவர். குறிஞ்சி நிலம் எது? காடும் காடு சார்ந்த இடத்திலும் வாழ்பவர்கள் குறவர். மனம், உள்ளம். மனம், வாசனை. விழா, விழா எலும்பு, எங்கள் உடல்ல இருப்பது. விழா, ஒரு மரம், விழாமரம். விழா, திருவிழா, மௌலாவண்ணா. கிளி, பயம், பீதி. கிளி, ஒரு பறவை, சொண்டு சிவப்பாயிருக்கும் பச்சை பறவை. கிளி, கிழித்தல். பிள்ளைகளே, அவதானியுங்கள். தொடர்ந்து இந்த லகர லகர ரகர வித்தியாசங்களை அவதானித்துக் கொண்டே செல்லுங்கள். வலி, நோவு, வேதனை. வழி, காற்று, பவனம். வழி, பாதை, மார்க்கம். பலம், சக்தி, உறுதி. பழம், கனி. வெள்ளம், இனிப்பு. வெள்ளம், கடும் மழை, நீர்பெருக்கு, நீர் வெள்ளம், மழை வெள்ளம் என்று சொல்லுவோம். இள்ளன்னாவை கவனிச்சு கொள்ளுங்க. இல்லன்னலானா, இள்ளநலானாவை. கரி, யானை. மரம், விறகுகள் எரிக்கும் கரி. கறி, உணவு வகைகளில் ஒன்று. கறி, ஆட்டிறைச்சி கறி, கீரைக்கறி. கரை, அழுக்கு. கரை, ஓரம், கடற்கரை. ரையன்னா, டெய்யன்னா அடையாளம் படுத்தி கொள்ளுங்கள். கூரை, வீட்டின் மேல் பகுதி கூரை என்று சொல்லுவோம். கூரை, திருமண சேலை. திருமண நிகழ்வில முதலாக பெண் தாலி கட்டும் போது அணியும் சேலை, கூரை சேலை. நீட்டை, வரிசை. நிறை, பாரம். பாறை, ஒரு மீன், ஒரு ஆயுதம், கடப்பாறை என்று சொல்லுவோம். பாறை, கற்பாறை, கல். ஊன், இறைச்சி, புலால் உணவுகளை ஊன் என்று சொல்லுவோம். ஊன், உணவு, ஆகாரம். கனை, ஒலி, சத்தம், குதிரை கனைக்கும் என்று சொல்லுவோம். கணை, அம்பு, பானம், கணை. பனி, குளிர், பனிக்கட்டி, பனி. பணி, தொழில்,
பணிவு பனி. பானம் நீர் ஆகாரம், ஆங்கிலத்தில் ஜூஸ் என்று சொல்லுவோம். பானம் அம்பு கணை. வானம் ஆகாயம் விசும்பு. வானம் மத்தாப்பு வெடி வெடிவானம் என்று சொல்லுவோம். பிள்ளைகளே அவதானியுங்கள். பறவை கடல் ஆழி சாகரம் பறவை என்று சொல்வோம். அடுத்தது ராணா வருது. பறவை பட்சி புல் புள்ளினம் பறவை இனம் பறவை கூட்டம் என்று சொல்வோம். அடுத்ததை பாருங்கள். கலம் கலம் ஒரு பாத்திரம் மட்கலம். கப்பல் ஒரு கலம் மரக்கலம் என்று சொல்வோம். களம் கொம்புளானா இடம் ஆடுகளம் போர்க்களம் என்பவற்றை களம் என்று அழைப்போம். இறை உணவு வேட்டை உணவை இறை என்று சொல்வோம். இறை இறைவன். கனி பழம் கனி கணிப்பீடு அளத்தல். இன்னும் மிகுதி சொற்களை அறிய மிகுதியை தொடர்ந்து கற்போம் பிறகு.